قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون. அது ஒரு ஆயத். அடுத்த ஆயத்துக்கு போகுது. அப்போ கீழ துகுலில் ஜன்ன கால யா லைத்த கௌமி யஅலமூன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லேசிப்பட்ட ஆயத்தில் லேசிப்பட்ட ஆயத்தில் என்ன ஆயத்? கீழ கால என்றா அவர் சொன்னார். கால என்றா என்னை அவர் சொன்னார். கீழ என்றா அவருக்கு சொல்லப்பட்டது. கால என்றா அவர் சொன்னார். கீழ என்றா அவருக்கு சொல்லப்பட்டது. இதுக்கு பேசிவ் வாய்ஸ் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் என்ன பாவிக்கிறோம் தெரியா. அப்படி என்றா உதாரணத்துக்கு லரபேண்டா அவர் அடித்தார், லுரிபேண்டா அவருக்கு அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டது அவர் அடிக்கல, அவருக்கு அடிக்கப்பட்டது. காலண்டா அவர் சொன்னார், கீழேண்டா அவர் சொல்லல, அவருக்கு சொல்லப்பட்டது. அவருக்கு அவர் செயலை செய்பவர் இல்லை, செயல் செய்யப்படுபவராக மாறுறாரு. கால கீழே மாறுற சுட்டு இல்லைச்சா. கீழேண்டா அவருக்கு சொல்லப்பட்டது. இது சர்ஃபில் படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த லெசன் இது நஹூதான் நாங்கள் படித்தோம், சர்ஃபில் படிப்பீங்க. அவருக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? இதுகுல். இதுகுல்லெண்டா தஹலென்றா உள்ளுக்கு போகிறேன், உள்ளுக்கு போங்க. இதுகுல்லெண்டா கட்டலை, உள்ளுக்கு போங்க. எதுக்குள்ளே போங்க? இதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ளே போங்க. சுப்ஹானல்லாஹ். இதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ளே போங்க. சுப்ஹானல்லாஹ். இது அதுக்கு அல்லாஹ் சில தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க, ஷஹீதுக்கு டிரெக்டாக ஷஹீதாவினோடனே சொர்க்கத்துக்கு போயிடும். அப்படி தஃப்சீராளிகள் அல்லாஹ் எங்களுக்கு தெரியா. எப்படி சரி இதாயத் அப்படி தான் சொல்லி கீழே துகுல் ஜன்னா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த மனுஷன் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? தௌவத் கொடுத்து கொண்டிருந்தார். என்ன ஒரு அடிக்க கீழே துகுல் ஜன்னா கொண்டு போட்டானு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கதையெல்லாம் சொல்லலை. டிரெக்டாக குளில் ஜென்னா விலகிக்கோங்க, ஆளை கொண்டு போட்டாங்க. தஃப்சீராளுங்கள் எழுதுகிறாங்க, அந்த மனுஷனை எப்படி கொண்டிப்பாங்க, எப்படி கொண்டிப்பாங்கன்னு எழுதுகிறாங்க. எப்படி கொண்டிப்பாங்க என்று சொன்னால் அதுக்கு இதை குர்ஆனாயத்தை வச்சு சொல்கிறாங்க. அவங்க நபிமார்களுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் உங்களை எப்படி அடிப்போம், என்ன செய்வோம் நினைவுக்குதா? இல்லைன்னா ஜுமன்னக்கும் கல்லால் அடிப்போம், கல்லால் அடிப்போம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதனை தரக்கூடிய பனிஷ்மெண்ட் தருவோம். தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க, இந்த மனுஷனை அவங்க கல்லாலே அடித்து கொண்டாங்க. கல்லாலே அடித்து கொண்டாங்கன்னா அதுவும் சும்மா இல்லை, நல்ல டோர்ச்சர் கொடுத்து கொண்டாங்க. ஏன்னா அது அஸாபுன் அலி. கல்லால் அடித்து, கல்லால் அடிக்கிறண்டாவே டோர்ச்சர் தானே, நீ அந்த வேதனை கொடுத்து கொண்டாங்க. தஃப்சீராளிகள் அப்படி எழுதிக்கிறாங்க. ரொம்ப யோசிங்க, இந்த மனுஷன் என்ன தப்பு செஞ்சார்? அவர் என்ன நினைச்சார்? எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொடுப்பா, அவ்வளோதான் அவர் நினைச்சார். அது தப்பா? கடைசியில் அவர் பேசிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவருடைய தியாகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் வேலை வாங்குறது. அவனுடைய தியாகம் சுட்டின்தான் இன்றைக்கு இந்த குர்ஆன் அது பேசிக்கொண்டிருக்குது. அவர் அன்றைக்கு அடிபட்டார். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், என் ரஹ்மான் நாடாம எனக்கு யாருக்கும் ஒன்றும் செய்யல. அவள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டம் தான் அவர் ஷஹீதாகணும் வேண்டும். அவர் ஷஹீதாகணும், அவரை பற்றி கியாமத் நாள் மட்டும் மனுஷர் வாசிக்கணும், பேசணும். இன்றைக்கு யார் சூரா யாசின் தான் நான் நினைக்கிறேன் குர்ஆன்லேயே அதிகமாக ஓதப்படக்கூடிய சூரா ஃபாத்தியாக்கு போகிறோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா யாசின் எல்லாம் எல்லாருக்கும் உசுறு, யாசின் என்ன உசுறு நிறைய பேர் அர்த்தம் பார்க்குறல்ல. ஆனால் யாசின் ஓதுற ஒவ்வொரு டைமும் அந்த மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு யாசின் ஓதுரு, அது சரியோ பிள்ளையோ தெரியும் அல்லாஹ் எப்படி சரி. சுப்ஹானல்லாஹ். கீழே குலில் ஜன்னா, கீழே இன்றைக்கு மனுஷருக்கு எந்த சூறா சரியாட்டியும் சூரா ஃபாத்திஹா போகிறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாசின் தெரியும். யாசின் நிறைய பேருக்கு பணமும் பாடும். சரி, கீழே குலில் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். என்ன நடந்துச்சு? அடித்து கொண்டாங்க. அடித்து கொண்டு உசுறு போனோன்னே கீழே குலில் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இது நாங்கள் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை அனுப்பினா அந்த மனுஷனை போய் மீட் ஆகணும், கேட்கணும், என்ன நடந்துச்சு இதெல்லாம் இப்படி என்ன தவறு கொடுத்தீங்க, என்ன தான் அவனுக்கு செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அந்த மனுஷன் அடுத்த மனுஷனும் நரகத்தில் இருப்பாங்க. ஏன்னா இதே அவனுக்கு பாவம். ஆனால் பாவம் என்னதுக்கு லேசிப்பட்ட பாவம் இல்லை, கல்லால் அடிச்சிக்கிறான் ஒரு மனிதனை. அவங்க சொர்க்கம் போகணும் என்ன நினைச்ச மனுஷனை கல்லால் அடித்து கொண்டிருக்கிறாங்கன்றா எவ்வளோ பெரிய கொடூரமான மக்கள் ஆகிக்கும்.
இந்த மனுஷன் எவ்வளோ இறக்கம். அப்போ நீங்கள் உம்மா யோசிச்சு பாருங்கள், அல்ல பாதுகாக்கணும். எங்களுக்கு இப்படி ஒன்று நடந்தா கல்லால் அடிக்க தேவையில் ஒருத்தன் கண்ணத்துக்கு அடித்தா இல்லை கொஞ்சம் ஏசினாலே நாங்கள் என்ன நினைப்போம், அவனை வைக்கக்கூடாது, அவனுக்கு என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவன் இதாகணும், அவன் குடும்பத்தையே பழிவாகணும், அப்படி தான் நினைப்போம். இப்போ இவர் என்னது, இவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, சொர்க்கத்துக்குள்ளே போங்க, சரியா? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பாவம், இவர் என்ன சொல்லணும், அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிடையாது, அல்லா எனக்கு அடிஜானுவல் ஒத்தரை விடாத எல்லாத்தையும் வச்சு செய், அப்படி தானே சொல்லணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. இவர் சொல்கிறாரு சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை இதேம்மா நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை சுட்டின்னா இவர்கிட்ட கதை யாசிலே போட்டேன். இந்த ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார் அவர் சொன்னார் யா லைத்தன்னு சொன்னால் ஒரு கவலையில் சொல்கிற வார்த்தை தான் யா லைத்த. இப்படி ஆவிக்க கூடாதா, யா என்றா ஓ என்ற அர்த்தம், ஓ யா என்ற லைத்த என்றா கவலை, ஒரு விஷயம் கவலையில் சொல்கிறேன், இப்படி ஆவிக்க கூடாதா, இப்படி ஆவிக்க வேண்டுமே, அப்படி சொல்கிறேன் தான் லைத்த கவலை. அவர் சொன்னார் கவலையில், அவர் சொன்னார் என்ன சொன்னார், கௌமி ஏண்ட மக்கள், கௌமி மறுவேன்னு சொல்கிறார் என்ன மக்கள், அடே உனே கல்லால் அடித்து கொண்டிருக்கிறாங்கடா, என்ன செய்யணும், கௌமி என்றா சொல்லணும் அவனுக்கு. அவர் சொல்கிறார் கௌமி ஈ என்றா நான், கௌமெண்டா மக்கள், என்னுடைய மக்கள் எகுலமூன் என்றா இது ஊன் என்றது அவர்கள், அலம என்றது அறிந்து கொள்றே, எகுலமூன் அவங்க அறிஞ்சு கொள்ளக்கூடாதா, அவங்க அறிஞ்சு கொள்ள வேணுமே. என்ன அவங்க அறிஞ்சு கொள்ள வேணும், என்ன அறிஞ்சு கொள்ள வேணும், இவர் சொர்க்கத்துக்கு போகணும், அவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடாதா, ஏன் அப்படி தெரியுமென்னு அவனு முறை ஏற்றுக்கொள்வாடுவலே. இவர் பேசிக்காக சொல்கிறது யாருலா என்னை கொஞ்சம் அவங்களுக்கு காட்டலாவா, நான் சொர்க்கத்தில் இருக்கிற கொஞ்சம் காட்டலாவா, என்னத்துக்கு அவங்கள கொண்டு எடுத்துக்கொள்றதுக்கு. இந்த மனுஷன் உண்மை எனக்கு என்ன விளங்குதில்லை, இவர் யார் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி மனுஷன் உலகத்தில் ஈரோ தெரியா, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான், எங்கள் அபூபக்கர் அப்படித்தான், எனக்கு தெரியா வேறு யார் தெரிகிறேன், மேபி சஹாபாக்கள் அப்படி ஆகிக்கும். உம்மா யோசிச்சு பாருங்க, கீழது குளில் ஜன்னா அப்படி என்று சொன்னால் இவருக்கு சொர்க்கத்துக்கு போக சொல்கிறேன். அம்மா ஒரு மனுஷன் சொர்க்கத்தை கண்டாலே எத்தனை வருஷம் கல்லாவி பண்ணாமா, ஏன்னா சொர்க்கம் என்றது அவ்வளோ இன்பம். சொர்க்கத்தை கண்ட மனுஷனுக்கு துன்யாவில் ஒன்றுமே நினைவு வராது. அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கண்டு அது சொர்க்கத்துக்கு போக சொல்லப்படுது. மேபி சொர்க்கம் விலங்குதாய்க்கும் அல்லாவாவில், சொர்க்கம் விலங்குதாய்க்கும் ஒருத்தருக்கு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னா இனி சொர்க்கம் விலங்குதாய்க்குமே, ஒரு வீட்டுக்கு போங்க வீட்டை காட்டித்தானே சொல்கிறேன், மனுஷன் சொர்க்கம் விலங்குதாய்க்குமே. இவருக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் இவருக்கு கவலை. ஒரு மனுஷன் இப்போ நாங்கள் என்ன சொர்க்கத்துக்கு போய் ஒரே ஓட்டம், அடிப்பட்டெல்லாம் வந்துக்கிறோம், ஆல்ரெடி துணியால் கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம், ஒரே ஓட்டம் சொர்க்கத்துக்கு போய்த்தாச்சு, ஆற்றுல என்ஜாய் பண்ண சொர்க்கத்தை. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தை பற்றி குர்ஆன் ஆயத்து உம்மா யாசின்லேயும் வருது, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். சொர்க்கம் என்றது உம்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சொர்க்கத்தில் நீங்கள் அப்படி பிஸி, என்னத்தில் பிஸி, ஜொலி பண்ணுறதுல பிஸி. நாங்கள் நினைக்கிறேன் சோம்பரை விட பண்ணுறேன், இல்லை ஜொலி பண்ணுறதுல பிஸி என்றா அப்படி பிஸி சொர்க்கத்தில். மனுஷருக்கு டைம் இல்லையா சொல்லுங்கள், சரியான பிஸியா. ஏன் என்ஜாய் பண்ணுறதுல என்ன செய்கிறேன்னு தெரியா, அது கேமை விளையாடுறா, இந்த கேமை விளையாடுறா, அங்கிட்டு போகிறா, கடலுக்குள்ளே பாயிரா, இல்லாட்டி ஸ்விமிங் பண்ணுறா, என்ன செய்கிறேன்னு காட்டுக்குள்ளே போகிறா, இல்லாட்டி ரோலர் கோஸ்டர் போகிறா, அவ்வளோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைஞ்சி. இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதோ அந்த மாதிரி கோடி மடங்கு அங்கே இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியா. அப்போ இது மனுஷனுக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அந்த ஆக்டிவிட்டிஸை விட்டு போட்டு யா லைத்த கௌமி எகுலமூன், ஏன்னா மனுஷனுக்கு தெரியக்கூடாதா, நான் இப்படி ஜொலியாக போகிறேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதா. சுப்ஹானல்லாஹ், யார் உண்மை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மத்தோட கவலை எங்களுக்கும் தரணும், இந்த மனுஷன் உம்மத்தோட கவலை எங்களுக்கும் தரணும், எங்களை கொண்டும் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்.